மேஷராசி நேயர்களே ரொம்ப பதட்டத்தோடு இருப்பாங்க இவங்க. ஏன்னா ஏற்கனவே இது செவ்வாயோட வீடு இல்லைங்களா, டென்ஷன் பார்ட்டி தான். எல்லாம் அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஆனால் ஒரு டென்ஷன், பர்ஃபெக்ஷன், நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுங்களா? ஆண்களாக இருந்தால் எனக்கு செய்கிற தொழிலில் இடமாற்றம் வருமா, பெண்களாக இருந்தால் திருமண வாழ்க்கை நடக்குமா, அதே மாதிரி குழந்தைகளாக இருந்தால் படிக்கிறதுக்கு நான் வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள். இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். நிச்சயமாக அற்புதமான இந்த குரு பெயர்ச்சியும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி, சனி பெயர்ச்சியும் சரி மேஷராசிக்கு நல்லா இருக்குது. சார் நான் 7.5 சனின்னு அதில் பார்த்தேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார். 7.5 சனியில் தான் கொடுப்பான், 7.5 சனியில் தான் அனுபவம் வரும், 7.5 சனியில் தான் கல்யாணம் பண்ணணும், வாகனங்கள் வாங்கணும், நிதானமாக பார்த்து ஓட்டணும், திருமண வாழ்க்கையில் கோபப்படக்கூடாது, விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி புதிய வாழ்க்கை புதிய பயணம்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாம் வெளிநாடோ, சார் நான் இது வரைக்கும் விசா ட்ரை பண்ண வரல, மேலதிகாரிகள் தொல்லை சார், இது வரைக்கும் பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டின்னு உட்காந்துக்கிறான் சார், அவனுக்கு கொடுக்குறான் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் சார், அப்படிங்கிற மனோபாவம்லாம் இந்த வருஷம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். நீங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு சும்மா சொல்லாதீங்க, அவங்களுக்கு பணத்தால் திருப்தி பண்ணவே முடியாது. அவங்கள வந்து சார் நீங்கள் நல்லா பண்ணீங்க சார், என்கரேஜ் பண்ணி பாருங்கள், எடுத்துக்கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. பொதுவான குணம். அன்பானவர்கள் தன்னுடைய உயிரையும் கொடுப்பாங்க அவங்க. அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்கள் கடந்த 4 வருஷமாக அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன பயனா, 7.5 சனி ஆரம்பிக்குதே சார். உங்கள் ஜாதகத்தில் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற என்னுடைய நேயர்கள் குறித்து வச்சு கொள்ளுங்க, இது எல்லாமே பொது பலன்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.